நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், விதியை மாற்ற முடியும், சனியின் சாதனை. இப்போ நம்ம கைரேகையில் கையை பார்த்தோன்னே அந்த நீளமாக இருக்க பாம்புகளுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதிரேகை. இந்த விதிரேகை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த விதிரேகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு சில பேருக்கு மாற்ற முடியும். எப்படியெல்லாம் இருந்தால் விதியை மாற்ற முடியும், எப்படியெல்லாம் இருந்தால் விதி எப்படி வேலை செய்கிறது, ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையையும் பார்க்க வேண்டும், கையில் விதி ரேகையும் பார்க்க வேண்டும். பார்த்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு விதியை மாற்ற முடியும், ஒரு சில பேருக்கு மாற்ற முடியாது. விதி ரேகை எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன வாழ்க்கையின் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விதி ரேகையினுடைய முழு பலனையும் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையில் சனிமேட்டுக்கு வர்றது விதி ரேகைன்னு சொல்லியிருக்கோம். இந்த விதி ரேகை நல்ல அழுத்தம் திருத்தமாக இருந்துருச்சு சார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை முன்னாடியே நிலைநிறுத்தப்பட்டது. உங்களுடைய கர்மா, உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தின் படி விதி ரேகை முன்னாடியே வாழ்க்கை பாதை அமைக்கப்பட்டு விட்டது. ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லை சார். விதி ரேகை இல்லைன்னா அவர்கள் தான் விதியை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த கர்மா சரியாயிடுச்சு, விதியை உருவாக்கல. ஒரு சில பேருக்கு சின்ன பிள்ளையில பார்த்தோம்னா விதி ரேகையே இருக்காது. நிறைய பேருக்கு, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், விதி ரேகையே இருக்காது. 30 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு விதி ரேகை இந்த புத்தி ரேகையிலேருந்து ஆரம்பிக்கும். சுய முயற்சியினால் வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு பிறந்தோடனே பார்த்தோம்னா விதி ரேகை அப்படி பட்டையாக இருக்கும். அவங்களுக்கு கர்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, விதி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்ற முடியும். எண்ணம், செயல், வாக்கு, நம்மளுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக, நல்ல பேச்சு, வாக்கின் மூலமாக நம்மளுடைய விதி ரேகையை மாற்ற முடியும். சார் ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் சார், விதி ரேகை சரியில்லை சார், இது எப்படி சார் மாற்ற முடியும்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களினால் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலையுமே தொந்தரவு வரக்கூடாது. இது ஒன்றை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா போதும் சார். நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யுங்க. அடுத்த உயிருக்கு உங்களுடைய செயலால் எந்த தொல்லையும் வரலன்னா உங்களுக்கு கர்மா பாதிப்பு வராது, விதி கண்டிப்பாக மாறும். இவ்வளோதான். உங்களுடைய செயல்கள், அதுதான் சனி பகவானுடைய நிலை என்னன்னா, நல்லா உழைக்கணும், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம். அதுக்கு முக்கிய மூல காரணமே அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே மிகப்பெரிய புண்ணியமாயிரும், விதி ரேகை மாறிடும். இப்போ நம்ம சாப்டர் வந்துடுவோம். விதி ரேகை ஒருத்தருக்கு இல்லை, நீங்கள் கவலையே பட வேணாம். விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. விதியை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு சார், விதி ரேகை நீங்களே முயற்சி பண்ணி நல்ல வேலையை ஒரு 30 வயசுக்கு நல்ல டாப்புக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, விதி ரேகை உருவாயிடும். அப்போது ஒரு சில பேருக்கு விதி ரேகை என்ன ஆகுது, இந்த சந்திரமேட்லேருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை பட்டையாக போகுது, 2 கையிலையும். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை யாருக்கெல்லாம் போகுதோ உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். விதி முடிவு செய்யும், விதி தான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யுங்கிறத நீங்கள் நம்புவீங்க. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு நம்புவீங்க. இன்னும் ஒரு விஷயம், பிறந்த ஊரில் இருக்க மாட்டீங்க. வேற ஊர், பிறந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு சென்று வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு ஏதாவது, நான் சொல்றதுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஒரு சில பேருக்கு வேற ஊருக்கு போய் ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உருவாகும். காதல் திருமணம், கலப்பு திருமணம், உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நிறைய நடக்கும். இந்த சந்திரன்லேருந்து சனிமேட்டுக்கு ரேகை போச்சுனாவே சம்பவங்கள் நிறைய நடக்கும். வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்க முடியாது சார். ஊரை விட்டு ஊரு போய், ஒரு சில பேர் வெளிநாடு போய் நல்ல லம்சமாக சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு சில பேர் திருமணத்துக்கு அப்புறம் காதல் திருமணம் செஞ்சு மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதனால வாழ்க்கை, மனைவியோ அல்லது கணவனோ, 2 பேருக்கும், மனைவி கையில் இருந்தால் கணவன், கணவன் கையில் இருந்தால் மனைவி, அவங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை அவங்க தான் உருவாக்குவாங்க. ஒரு சில பேருக்கு நான் என்ன சொன்னேன், சொல்கிறது எல்லாமே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கணும். அப்படி இல்லை, மனைவி காதல் திருமணம்
திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையில் உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாழ்க்கை துணை தான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணும். 2, இப்போ இது வெளிநாடும் போகல, காதல் திருமணம் இல்லைன்னா சொந்த ஊரில் இருக்க முடியாது சார், வேற ஊரில் போய் தான் நீங்கள் வாழணும். உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது, பல இடத்துல மாறி மாறி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒன்று உங்களுக்கு பிடிக்காது, இன்னும் அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க, மாறி 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 வரணும். எப்போ சூரிய ரேகை உங்கள் கையில் வருதோ அப்போ தான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நீங்கள் தங்க முடியும் சார். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ சூரிய ரேகை 50 வயசுல தான் சார் ஆரம்பிக்குது. உங்களுக்கு விதி ரேகை வந்து சனி மேட்லேருந்து போது 2 கையிலும் பட்டையாக இருக்குது. அப்போ 50 வயசுக்கு மேலே தான் ஒரு இடத்துல நீங்கள் தங்க முடியும், தங்கி வேலை பார்க்க முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கம் உருவம் விதி ரேகை. இப்போ விதி ரேகை கீழே இருந்து ஆரம்பிக்குது சார். கீழே இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்தே கஷ்டமான நிலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வருமானம் எப்பயுமே கையில் இருக்கும் சார், பணம் இல்லைன்னு இருக்காது. அந்த விதி ரேகை எவ்வளோ தூரம் எப்படி போகுதோ, எத்தனை கிளை இருக்கோ அத்தனை வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுள் ரேகையோட சம்மந்தப்பட்டா, ஆயுள் ரேகையோட விதி ரேகை சம்மந்தப்பட்டா சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க. பெரிய வயதாக வயதாக உங்களுக்கு நிறைய குரோத், அதாவது பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறது, அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே வந்து தொழிலதிபர் ஆகிறது கிடையாது. தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அது எப்படி சார் இருந்தால் உருவாகும்? இந்த விதி ஆயுள் ரேகையும் விதி ரேகையும் ஒன்றாக சேர்ந்து குரு மேடு சிறப்பாக இருந்து சூரிய ரேகையும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரேகையை வச்சு சொல்ல முடியாது. இன்னைக்கு விதி ரேகை எப்படி இருக்கு? விதி ரேகை நல்லா இருக்கு. ஜாதகத்தில் பாருங்க, சனி நீசமா இருக்கிறாரு, சனி சரியில்லாத அமைப்புல இருக்கிறாருன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில 40-50 வயசுக்கு மேல தான் மேல்நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்துல சனி பகவான் உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல ஒரு நிலையில இருக்கிறாருன்னு வச்சுங்க. உங்க கைரேகையில விதி சரி இல்லாமல் இருந்தால், விதி ரேகை சரியா இருந்ததுன்னா 2 ஜாதகத்திலையும் சரி நல்லா இருக்கு, கையிலையும் விதி நல்லா இருக்கு, கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல வந்துருவீங்க. படிப்படியான முன்னேற்றம் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா லேட் சக்சஸ், சனி சரியில்லை விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா லேட்டா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. ஒரு சில பேருக்கு சனி அங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு, கையில வந்து ஒரே தடை கோடு இருக்கு. அப்போ 50 வயசுக்கு மேலதான் டாப் பொசிஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். இன்னும் சொல்ல போன விதி ரேகை உடஞ்சு இருக்கு. விதி ரேகை இப்படி உடஞ்சு இருக்கு சார். அந்த உடஞ்சு இருக்கிற வயசுல கண்டிப்பா உங்களுக்கு வருமான தடை வரும். உங்களுக்கு ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடந்தாலும் சரி, கையில காண்பிக்கிறது தான் உண்மை. 100% கரெக்டா இருக்கும். நீங்க வேணா கையில செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தடை கோடு வருது சார். தடை கோடு வந்ததுன்னா உங்களுக்கு வருமான தடை ஏற்படும். ஊர் விட்டு ஊர் போறது, வேலை விட்டு வேலை மாறுறது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. இந்த விதி ரேகையை இறுதியிலிருந்து ஒரு ரேகை வெட்டுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிவு, சண்டை சச்சரவு, பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்குது? விதி ரேகை இல்லைன்னா கவலைப்படணும். விதியை நீங்கள் தான் உருவாக்க முடியும், மாற்ற முடியும். ஒரு சில பேருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. 30 வயசுக்கு மேலே நல்லா முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஸ்டேபிளாக நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விதி ரேகை இல்லையா நீங்கள் கவலைப்பட வேணாம். விதி ரேகை இருந்துதா நல்லா பட்டையா இருந்துச்சுன்னா நீங்கள் விதிக்கு கட்டுப்பட்டவர்கள். விதி சொல்றபடி தான் நீங்க கேட்டே ஆகணும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக வளர்ச்சியை சந்திக்கலாம். எப்படி இந்த விதி ரேகை இருக்கு சார், நல்லா இருக்கு விதி ரேகை. இதுல இருந்து ஒரு குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போனாலோ, இல்லை சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போனாலோ, இல்லை புதன் மேட்டுக்கு ஏதாவது ஒரு மேட்டுக்கு ரேகை போகுது. அப்படி இல்லை இந்த விதி ரேகை வருது, அதுக்கு பக்கத்துல இன்னொரு ரேகை இருக்கு, இந்த 2 ரேகை இருக்குன்னு வச்சுங்க, கண்டிப்பா நீங்க பல வழிகளில் வருமானம், எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விதி ரேகை இல்லைன்னா நீங்க தான் விதியை உருவாக்கணும். விதி ரேகை எத்தனை இருக்கோ அத்தனை வருமானம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போ சூரிய ரேகை வருதோ அப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ், செல்வம், உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அது வெளியில தெரியணும்னா அந்த சூரிய ரேகை வரணும் சார். என்ன தெரியாது, பணம் வரும், உழைச்சதுக்கு தகுந்தது பணம் வரும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து வருது? சூரிய ரேகை கீழே இருந்து சந்திரன் வீட்டுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு சார். விதி ரேகை நல்லா இருக்கு. அப்போ கலைத்துறை மூலமாக உயர்வு, அரசியல் மூலமாக உயர்வு, வாழ்க்கையில் பேர், புகழ், செல்வம், அவங்க தும்முனோட வெளியில தெரிஞ்சிடும் சார். சந்திரன் டு சூரியமேட்டு, சந்திரமேட்டுல இருந்து சூரியமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சு. அவங்க மக்கள் உங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
சும்மா சாதாரண ஒரு வலிக்கு கீழே உள்ள போனீங்க, முதலமைச்சர் கீழே உள்ள போயிட்டாரு, உடனே தெரிஞ்சிடும். ஒரு பெரிய நடிகர் கீழே உள்ள போயிட்டாரு, ஒரு இசையமைப்பாளர் கீழே உள்ள போயிட்டாரு. இந்த மாதிரி பேர், புகழ், செல்வம், செல்வாக்கை காட்டக்கூடியது, கலைத்துறை உயர்வை காட்டக்கூடியது இந்த இந்த சந்திரமேட்டுல இருந்து சூரியமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா, இப்படி விதி ரேகை உங்க கையில பாருங்க சார். விதி ரேகை இருக்கா இல்லையா? இல்லைன்னா கவலையப்படாதீங்க, நீங்களே உருவாக்குவீங்க. அதுக்கு புத்தி ரேகை நல்லா இருந்தா போதும். புத்தி ரேகைங்கிறது இந்த இடையில நடுப்புற இருக்கிறதால புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களே முயற்சி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமையை உருவாக்கி நல்ல ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. விதி ரேகை இல்லைன்னா நீங்க உருவாக்கணும். விதி ரேகை இருந்ததுன்னா விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் விதியை மாற்ற முடியும். சார் விதி ரேகை நிறைய தடைகோடு இருக்கு சார். விதி ரேகை வருது, அதில் நிறைய தடைகோடு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் பண்ணலாம்? அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம இருந்துட்டு அன்னதானம், ஆடை தானம், உழைப்பவர்களுக்கு உதவி செய்தால், முதியவர்கள், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தால் சனியின் மனம் குளிர்வடையும். உங்களுக்கு அப்படியே எல்லாமே மாறி வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்ற. சனி கொடுக்கறது ஈஸியா கொடுக்க மாட்டார், பொறுமையா கொடுப்பார். ஆனால் நிரந்தரமா இருக்கும். சனி கொடுக்கறது நிரந்தரமா இருக்கும். சனி பகவான் ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் 50 வயசுக்கு மேல டாப்ல தூக்கி விட்டுருவார். அதுக்கு கைரேகையில சனி மேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. விதி ரேகையில தடை தாமதம் இருந்ததுன்னா பணம் வரும், செலவாயிடும். தடை தாமதம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கையை பாருங்கள், விதி ரேகையை பாருங்கள், சனி ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? விதியை மாற்ற முடியுமா? நீங்களே விதியை உருவாக்குவீர்களா, விதிக்கு கட்டுப்பட்டவரா என்பதை மிக எளிமையாக கையை பார்க்கணும், கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த முயற்சியுமே ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க. முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தால் ஒண்ணுமே மாறவே மாறாது. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும். சனி தான் சாதனை செய்வதற்கு உதவி செய்யக்கூடியவர் சனி பகவான். நம்ம சனி ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், கைரேகையில் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ரேகைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலையை அடைவீர்கள் என்பதை இந்த விதி ரேகையை காட்டுகிறது. சனியினுடைய ஜாதகத்தினுடைய நிலை ஒரு சில நேரங்களில் நீசமா இருக்கு. சனி ஒன்றும் கவலைப்பட வேணாம், இல்லை கெட்ட கிரகத்தோட சேர்ந்திருக்கு, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்களுடைய விதி ரேகையை பாருங்க. கையில விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா லேட் சக்சஸ், வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.